அடுத்ததாக வந்து இந்த உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பிளாஸ்டிக் பிரச்சனைன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. உலகளாவிய நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நடந்துன்னு இருக்குது. இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது வணிகம்தான். அதனால் வந்து இப்போது சவுத் கொரியாவில் நவம்பர் மாதம் பூசான்ற நகரில் வந்து, அதாவது 1972லேருந்தே அது நடந்துன்னு இருக்குது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு சம்மந்தமாக ஒரு உலகளாவிய அளவில் ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து வளர்ந்த நாடுகள் வளரக்கூடிய நாடுகளை அமுக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்க. இந்த நாடு நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து நல்ல பிக் கம்பெனிஸை சப்போர்ட் பண்ணி சின்ன கம்பெனியை நசுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்படி அடுக்கடுக்காக அப்படி தான் வருது. நல்ல வலியவன் வந்து எளியவனை வந்து நசுக்கணும்னு பார்க்குறான். அது உலக அளவில் ஆனாலும் சரி, ஒரு நாடு அளவில் ஆனாலும் அதுதான் நடந்துன்னு இருக்குது. ஆனால் இந்த பூசானில் நடந்த மாநாட்டில் வந்து இந்தியா வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அந்த உலகளாவிய ஒரு இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி தான் அதெல்லாம் செய்ய முடியும், நாங்கள் வந்து அந்த இதில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே சொல்கிறாங்க, இங்கே வந்து வேறு மாதிரி, இங்கே இருக்கிற சின்ன நிறுவனங்களை அழிக்கிறதுக்கு வேறு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த பூசான் இதுன்றது ஒரு நல்ல, இனிமேல் பிளாஸ்டிக்கை வந்து தடை செய்ய முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு எல்லாமே வந்துட்டாங்க. உலக நாடுகள் அத்தனையுமே, அமெரிக்காவே சொல்லிடுச்சு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த தொழிலுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்குது. ஆனால் இதில் வந்து குப்பை தான் பிரச்சனைன்றதெல்லாம் நம்ம தெளிவாக எடுத்து சொல்லி பேசணும், கொள்ளணும். ஆனால் அது வந்து குப்பைக்கு காரணம் நம்ம பண்ணக்கூடிய சாதாரண மோனோலேயர் ஐட்டம் தான் சொல்லி எல்லாரும் வந்து பண்ணின்னு இருக்காங்க. அது கிடையாது. எல்லாமே குப்பைன்னா வெளியில் போட்டால் அது எதுவாக இருந்தாலும் குப்பை குப்பை தான்ன்றது சொல்லணும். அதனால் பூசான் மாநாடு வந்து ஒரு நமக்கு ஒரு திருப்பு முனையான மாநாடுன்னு தான் சொல்லணும் பிளாஸ்டிக் தொழிலுக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் சார், பூசான் மாநாடுல ஏன் இந்தியா அப்படி சொல்லுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி பெரு நிறுவனங்களும் சேர்ந்து அடிப்படும், அதனால நாங்கள் எழுந்து போட மாட்டேன்னு சொல்லுது. நம்ம ஈஸியா சின்ன ஆட்களை அடிக்க இங்கே வேற சட்டம் வேற போட்டுன்னு இருக்காங்க. அதுதான் எது பெரிய தொழில் நிறுவனம் இருக்காங்க, மல்டி மில்லியனர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களும் பாதுகாக்கலாம், நம்மளும் பாதுகாக்கிறது வேணும்னு சொல்றாங்க. இல்லை, அது ஆண்டாண்டு காலமாக நடந்துன்னு இருக்கிறது தாங்க. இது வந்து நம்ம வந்து புரிதலோடு வந்து போராடினா தான் நம்மளும் வந்து முன்னேற முடியும். இல்லைன்னா நம்ம வந்து நசிஞ்சு போக வேண்டியது தான். அதுக்கு வேறு வழியே கிடையாது. நம்ம வந்து பெரிய அளவில் அது லெனின் ஒரு தடவை சொன்னார், உங்களுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன பிடிக்கலன்னு கேட்டதுக்கு இக்னோரன்ஸுன்னு அப்பேற்பட்ட தலைவரே சொன்னார். அவங்களுடைய இந்த தெரியாதனம் தான் வந்து பெரிய அளவில் சிக்கலாக இருக்குது எல்லா பிரச்சனையும் தீர்க்கறதுக்குன்னார். அவர் எவ்வளோ மனசுக்கு வந்து கஷ்டப்பட்டு அந்த விஷயம் 3 சொல்லுங்கன்னா 3 அதே தான் சொல்கிறார் திருப்பி. அதே மாதிரி தான் எல்லாமே நடக்குது. எந்த இதுவுமே ஏதோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களின் உதவியோட நம்ம அமைப்பு இன்றைக்கும் வந்து மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெரிதாக வந்து போயின்னு இருக்கு. நான் வடமூர் பக்கத்துக்கு போயிருப்பேன், கம்பெனி போயிருக்கேன், பகதான் போட்டிருக்கேன், எல்லாருக்கும் குப்பை தான். அது எல்லாம் காலி ரொம்ப குப்பையாகப்பட்ட குப்பை, பார்த்தாலும் குப்பை. அந்த ஓப்பன் இடம் இருக்குங்களே, எல்லாம் பிளாஸ்டிக் கழிவெல்லாம் நாங்கள் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 500-600 இடத்துல ஏகப்பட்ட அந்த குப்பை எப்படி அந்த கார்பரேஷன் பாக்குறியா பல போட்டு கம்பெனி எதிர்க்க ஃபுல்லாக குப்பைனா அது எப்படி வாங்க மாட்டேன்னு நானே வச்சிருக்கேன். ஒன்றும் கவலைப்படாது, ஒரு நாளைக்கு சோஷியல் மீடியாவில் வரும், அன்னைக்கு வந்து தெரியும். அது 4வது டிஸ்கஷன் ஆன் த அப்ளிகேஷன் ரிலேட்டட் டு த கன்சென்ட் ஆர்டர் பெண்டிங் இன் த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் பெண்டிங் இருக்கக்கூடிய நம்ம கன்சென்ட்டுக்கு பிரச்சனை நடந்துன்னுக்குது. இன்னும் வந்து கன்சென்ட் ரினியூவல்லாம் பண்ணாத இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது நம்மளோட உங்களோட சர்டிஃபிகேட்
சேப்மா சர்டிஃபிகேட் இருந்தா அவங்க கொடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் முன்ன சொன்னீங்க சார். இது வந்து அதாவது டான்பா மெம்பராக இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னோம். அது உண்மைதான். இது விஷயமா நம்ம அசோசியேஷனில் ஒரு சில நண்பர்கள் வந்து அணுகி நம்மளை கேட்டு பண்ணியிருக்காங்க. அவங்களது வந்து நம்ம ட்ரை பண்ணின்னு ரெனியூவலுக்காகவும் புதுசுக்காகவும் பண்ணின்னு இருக்கோம். அவங்க வந்து திருப்பி 37 அந்த இதையும் 84ஐயும் போட்டு அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு நாங்களும் விடாமல் பதில் கொடுத்துக்கினே இருக்கிறோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் நம்ம டான்பா கிட்ட கொடுத்தவங்கள்ட்ட ஒரு 10 தடவை வந்து 10 தடவை போயிருக்கு பதில். அவங்க எப்பவுமே இல்லைன்னு சொல்றது இல்லை. உங்கள் அப்ளிகேஷன் டிஸ்மிஸ்டு நீங்கன்னு சொல்றது இல்லை. புரியுதுங்களா? தள்ளி போட்டே போறாங்க. அது வந்து இதில் என்ன நடந்ததுன்னா, என்னுடைய நிறுவனமும் ஒன்று மலர் பிளாஸ்டிக்ஸ்னு 31/3/24 முடிஞ்சிடுது. இது கன்சென்ட் ரெனியூவல் முடிஞ்சிடுது. அந்த ரெனியூவலுக்கு நான் அப்ளை பண்ணேன். அது எனக்கும் அதே பதில் வந்தது. நான் உடனடியாக அப்பல்லட்டு கோர்ட்டுக்கு போனேன். கடந்த ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் நம்ம செயற்குழு கூட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்சென்ட் வரல, கன்சென்ட் ரெனியூ ஆகலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்பேன், என்னன்னா நீங்கள் வந்து அசோசியேஷனுக்கு எழுதுங்க, அப்பல்லட் கோர்ட்டுக்கு போகலாம், நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட அதை வந்து என்கிட்ட வந்து அந்த அட்ரஸையோ அவங்களும் பண்ணதே கிடையாது. சரி, அது எனக்கே வந்தது. இப்போ ஏன்னா 24ஓட முடியுது என்னது ஒரு கம்பெனி, நான் மலர் பிளாஸ்டிக்ஸ். நான் வந்து அப்ளை பண்ணி வரல. நான் அப்பல்லட் கோர்ட்டுக்கு போனேன். அப்போ கூட இவர் சொன்னார், காமராஜ், நம்ம டான்பா பேரில் போடலாம் இந்த கேஸு, நம்ம என்ன ஹைகோர்ட்டில் வந்து கிடைச்சிருக்கா, அதை வச்சு நம்ம போடலாம் அப்படின்னாரு. வேண்டாம் காமராஜ், ஏன்னா டான்பா மேலே போட்டு டான்பாக்கு ஒரு ஏதாவது எதிர்மறையாக ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா அது எல்லாரையும் பாதிக்கும். இப்போ நான் மலர் பிளாஸ்டிக்ஸில் போட்டேன்னா மலர் பிளாஸ்டிக்ஸுக்கு எதிர்மறையாக வந்தால் அது என்ன மட்டும்தான் பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்காது. நான் பாதித்தா பரவாயில்ல, அது எனக்காக வந்து மற்றவங்களும் பாதிக்கக்கூடாது, அது நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அந்த கேஸை போட்டிருக்கிறேன். அந்த ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, கன்சென்ட்டு வந்து பிசிபி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் நான் கொடுன்னு சொல்ல முடியும். அவங்க கொடுக்க முடியாது, உங்கள்த வந்து ரிஜெக்டட் அப்படின்னா தானே நான் இல்லை அது வந்து கொடுத்தாகணும். அவன் கொடுக்குறான் நீ இது இப்போ லேட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்றார். கேஸ் நடந்துன்னுக்குது. இப்போ 8ஆம் தேதி வருது, புதன்கிழமை மறுபடியும் வந்து இந்த லீவ் முடிஞ்சு 8ஆம் தேதி வருது. அதனால் வந்து இது நானே வந்து போட்டு அதை பார்த்துடலாம், அதில் வந்ததுன்னா அதை வச்சு எல்லாருக்கும் எழுதிடலான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கேன். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு குறைபாடுன்னா, நீங்கள் கேட்கலாம், நம்ம தான் கோர்ட்டில் வந்து கேஸு இப்போ நமக்கு வந்திருக்கு சாதகமாக, அப்போ கோர்ட்டில் போய் கண்டெம்ட் கேஸ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயபாலனுக்கே தெரியும், இங்கே ஹைகோர்ட்லேயே இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்து நிறைவேற்றாத ஒரு 100க்கு மேலே 180 என்னமோ சொன்னார், 180 கேஸு கண்டெம்ட் கேஸே நிற்கிது. புரியுதுங்களா? இப்போ நம்மளது அங்கே போய் நின்று நமக்கு ஒரு கிடைக்க முடியாத ஒரு மாணிக்கத்தை நம்ம போய் அங்கே வந்து மறுபடியும் மாட்டிக்கணும் இது பண்ணிக்கோனான்னு அதை அப்படியே வச்சிருக்கிறோம். அந்த இதை இப்போ இருக்கிறது வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்களுக்கு அனுமதி கொடுக்கணுன்றது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் இந்த ப்ரெஸ் மீட் கூட அதனுடைய ஒரு இதுதான். ஏன்னா 11 மாதமாக அவங்க பண்ணாததுனால இப்போ நம்ம ப்ரெஸ் மீட்டு போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் ஓப்பன். அதனால தான் சொன்னேன், அந்த வீடியோவை தயவுசெய்து எல்லாரும் நிறைய ஒரு 10 குழுக்களுக்கு போட்டால் கூட 500 பேருன்னா 5000 குழுக்களுக்கு அது போய் சேரும். அது போட்டோம், அரசாங்கத்தினுடைய காதுகளுக்கு அது போட்டோம் அது அப்படின்றதுக்கு தான் அதை சொன்னேன் நான். அதனால் இப்போ என்னுடைய வழக்கு அப்பல்லட் கோர்ட்டில் இருக்குது. அது வந்து என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச என்னமோ அதெல்லாம் நான் பண்ணின்னு இருக்கேன். அதனால தான் இந்த 37 வந்து இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆகாமல் இது இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கேஸு. நான் சொல்ல விடுறீங்களா, 37 விட்டா நீங்கள் 84 விடுங்கன்ற. நான் 37 மட்டும் நம்ம வந்து கம்முன்னு இருந்தோம்னா 37 கொடுத்துட்டு இந்த 84 இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தையும் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாளே முடிஞ்சிடும் கதை. ஒரு கடை இருக்காது தமிழ்நாட்டில், ஒரு நிறுவனம் இருக்காது.
ஆனால் இது இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சும் ஐயோ நம்ம வந்து மீட்டிங்கு போனாலும் அதை வந்தாலும் நம்ம கூப்பிட்டு ஏதாவது 5000 10,000 கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? புரியுதுங்களா? அது அவ்வளோ ஒரு இது தவறான எண்ணம் இருந்துன்னு இருக்கு. அதனால் வந்து ரொம்ப பெரிய போராட்டமாக தான் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நாங்கள் ஹைகோர்ட்டுக்கே போகிறேங்க. நான் போய் இந்த கண்டெம்ட் போடுறேன், என்னன்னு போடுறது, இது நிறைவேற்றலைன்னு போடுறது. சரிங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் நிற்குதுன்னு கேட்பாங்க அங்கே, இல்லையா? நான் என்ன சொல்கிறேங்க, ஹைகோர்ட்டில் இது ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் கம்பெனிகள் இருக்குது, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு போகுது. நம்மக்கிட்ட வந்திருக்கிறது ஒரு 6-7 பேர். 6-7 பேர் அப்ளிகேஷன் இருந்ததுன்னா என்ன சொல்லலாம்? பிசிபி அப்போ இவங்க இவ்வளோ நாள் சொல்லியிருந்தாங்களா, அத்தனையும் பொய்ன்னு தானே சொல்லுவோம். ஆயிரக்கணக்கான நிறுவனம் எங்க, லட்சக்கணக்கான தொழில், இந்த 5 நிறுவனம் தானுங்க. இது ஒன்றும் என்ன பெரிய, அவனும் ஜட்ஜு என்ன செய்வான், என்னங்க இதுக்கெல்லாம் இது பார்த்துங்கன்ட்டு இதே கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டா 37 மட்டும் போயிடும். இப்படி பல காரணம் இருக்கு இது கண்டெம்ட்டுக்கு போவதற்கு, நிறைய காரணம். ஆமா வந்தது. அதாவது அது வந்தது வந்து இந்த கேஸ் முன்னாடியே வந்துடுச்சு, நமக்கு தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. புரியுதுங்களா? இவங்க யாரும் இல்லைன்னே சொல்லல. பிசிபி வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்க வந்து 37 84 இருக்குது, 37 84 இருக்குது. நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னா வேற ஸ்டாண்ட் எடுத்து அவங்க சொல்றேன். 37 84க்கும் சம்பந்தமே கிடையாது எங்களுதுன்னு தான் சொல்றேன் நான். அது வந்து கூப்பிட்டு தனியா மிரட்டுறாங்க. கன்சென்ட்டுக்கு போட்டவங்கள கூப்பிட்டு எனக்கு ஒன்றும் இது பண்ண முடியாதுன்னு கூப்பிட்டு வந்து மிரட்டுறாங்க. நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறீங்களா நீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு நடத்த முடியாது, அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க. சில பேர் அதை நம்பியும் வித்ட்ரா பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை அதான் அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்மளை. வந்து எவ்வளோ அசிங்கம் அவமானத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கின்னு இந்த தொழிலுக்காக பண்ணின்னு இருக்கேன். அதுக்கு காலம்தான் வந்து பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் வந்துருக்கணும். கன்சென்ட் வாங்கியிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு லெட்டர் வந்துடும். கன்சென்ட்டை புதுப்பிக்க சொல்லி வந்துடும். எனக்கு வந்திருக்கு. நம்ம கன்சென்ட்டை புதுப்பிக்க சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே அந்த ஃபீ கட்டுறதெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு. கடைசியாக அந்த கன்சென்ட்டை புதுப்பிக்கிறதுக்காக நம்ம போனோம்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டால், இது வந்து ஆட்டோமேட்டட் லெட்டர், இந்த லெட்டருக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க, இதுக்குள்ள ரியாக்ஷன் காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நான் அப்ளை பண்ணி விட்டுறேன், எதுங்க அப்ளை பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ளை பண்ணிட்டா அவங்க கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டா 37 அதை ஒத்துக்கிறாங்க. 37 பிரகாரம் என்ன பண்ணிருக்குது, யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு கன்சென்ட் கொடுக்க மாட்டேன், 37 இருக்கிறதுனால கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு சொல்றாங்க. நம்ம யாருக்கு போய் எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் வாங்குறது? அதுக்கு நம்ம வந்து எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் வாங்க கிடையாது. நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் நம்ம நிற்கிறோம். எனவே அவங்ககிட்ட வந்து எண்ட் யூசர் அக்ரிமெண்ட் நாட் பாசிபிள் அப்படின்ட்டு மறுபடியும் லெட்டர் கொடுக்குறோம். மறுபடியும் அவங்க அதே ரிப்ளையை மறுபடியும் தராங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, இந்த பைசாம விட்டுருங்க. அப்புறம் கடைசியா நெருக்கி பிடிக்காம முந்தானத்து மேடம் என்ன சொல்றாங்க கேட்டா, இங்க வாங்க சார், எங்களுக்கு கொடுக்க சொல்லிங்க ஆர்டர்ல, கம்பெனிக்கு போய் நீங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டிங்கா இதான் பொசிஷன். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்த ரிப்ளையோட போய் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் கேட்டால், நான் கொடுத்த ரிப்ளையோட நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து இடையில சில ஏதாவது டெக்னிக்காலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து டிஇ வந்து மறுக்கினாரு. அதுக்கும் வந்து நம்ம ஒரு பதில் சொல்லாம அப்படியே நிற்கிது. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் கன்சென்ட் அப்ளை பண்ணுறத விரும்பலை, ஆனால் லெட்டர் போடுறாங்க கரெக்டா. அந்த லெட்டர் போடுற நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அநேகமாக கன்சென்ட் வசூல் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வசூல் பண்ணோடனே அதை அப்படியே போடுறாங்க. ஆனால் ஒரு பதில் போட்டு அந்த பதிலோட எண்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பதில் கொடுத்து அது எண்ட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்க.
அது நல்லா தெரியுது. அப்புறம் வந்து சார் வந்து இந்த கண்டெப்ட் ஆஃப் கோர்ட் சமாச்சாரத்தை சொன்னாரு. அது ரொம்ப கரெக்டு. நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போக அவங்க ஏதாவது காத்துட்டு இருக்காங்க. அது நல்லா தெரியுது அவங்க பேச்சு. சாதாரணமா எல்லாத்தோட பேச்சே தெரியுது. ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ரியாக்ஷன் பண்ணா அதுக்கு ஒரு ரியாக்ஷனை பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருக்கிறது நல்லா தெரியுது. கொஞ்சம் பொறுங்க, என்ன கேஸ் முடிட்டீங்க அந்த அப்படியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசிட்டு இருக்காங்க. இதுக்கும் வராம அதுக்கும் வராம. இது நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அது நம்மளை பொறுத்த வரைக்கும், ரீசைக்கிள் ஆலைகளை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன். நீங்கள் இருக்கிறது நம்ம இபிஆருக்கு போக வேண்டாம், அதுக்கு பதில் சொல்லிக்கலாம். அவங்க மெட்டீரியல் கம்பெனிஸ்லாம் வந்து இபிஆர் கண்டிப்பாக வேணும் கேட்கறப்போ சொல்லிட்டோம். இந்த மாதிரி அடைந்ததெல்லாம் சொல்லி, எனவே பெண்டிங் இருக்கு மேட்ரு, இன்னும் முடிவுக்கு வரல, எனவே நாங்கள் வந்து கன்சல்ட் செய்து இபிஆருக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ இது ஒரு வரைக்கு பெண்டிங் இருக்கிறது. சார் சொன்னார் நம்மளது இப்போ பேங்க்ல கோர்ட் தீர்ப்பு பிரகாரம் நம்மளது பேங்க்ல, ஆனா அவங்களுக்கு நிப்பாட்டி வச்சுருக்கு. நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கு, அதையும் எழுதியிருந்தேன். நமக்கு லைசன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கு, அவங்களுக்கு தான் நிப்பாட்டி வச்சிருக்கு, நம்மள நிப்பாட்டி வைக்கல. ஏன்னா அப்படியே ஸ்டேட்டஸ் ஓடிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இது பெட்டர், பொசிஷன் இஸ் பெட்டர். அதுலயும் ஒரு சின்ன கருத்து சார். இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவர்கள் கொடுங்க லெட்டர் இல்லாம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலயோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலயோ பிளாஸ்டிக் ஸ்கிராப் எடுக்க முடியும். அவங்க டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அவன் கொண்டு லைசன்ஸ் இருந்தா வா அப்படின்னா, கவர்மெண்ட் ஆர்டர் இல்லாம பிரைவேட் கம்பெனிஸ்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ்ல பிளாஸ்டிக் ஸ்கிராப் எடுக்கணும்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு லைசன்ஸ் கொடுங்க, லைவ்ல இருந்தா கொடுங்க, டெண்டர் வாங்க. அதாவது கார்த்திகேயன் சொன்னதை வந்து இந்த ப்ரெஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு கொடுக்காததுனால அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, கம்பெனி நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணலேன்றதுக்கு இந்த காரணத்தை நான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். நாங்கள் வந்து டெண்டரில் எதுலேயுமே கலந்துக்க முடியல. ஏன்னா அதே மாதிரி கரண்ட்ல இருந்தால் தான் ஆர்டர் கொடுப்பான்னு சொல்கிறாங்க கம்பெனிஸுங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். புதுசாக வந்து யாரும் ஒரு கம்பெனிஸை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியல. இந்த ரீசைக்கிளில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், இந்த ரீசைக்கிளர்ஸுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அதை நினச்சி நான் வருத்த தான் பட முடியுது தவிர வேறு ஒன்றும். அதாவது ஸ்டடீஸ் ஆன் இபிஆர் ஃபார் பிளாஸ்டிக் பேக்கேஜிங் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்டு என்வாயரன்மெண்ட்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க இபிஆரை பற்றி ஒரு 3 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி மட்டும் படிக்கிறேன், 3 பக்கத்தை படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இன் அக்டோபர் 2023 the state and central regulators such as SPCB na State Pollution Control Board and CPCB Central Pollution Control Board revealed கண்டுபிடிச்சிருக்குது that plastic waste recyclers in 3 states, 33 ஸ்டேட் இருக்குது, 3 ஸ்டேட்டு தான், were indulging generation of fake certificates. எவ்வளோ fake certificates? A total of 7 lakh fake certificates. இது நான் சொல்லலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. எவ்வளோ? 7 லட்சம் ஃபேக்கு பொய்யான சர்டிஃபிகேட்ஸை உருவாக்குறது. அதாவது தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் பூந்தமல்லி ரோடில் முதல்ல வந்து பிசிபி இந்த சிபிஆருக்காக என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, இதில் யாராவது வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மீட்டிங்க்கு நான் என்ன சொன்னேன்னு கேளுங்க. அதாவது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து வந்திருந்தாங்க, இங்கே வந்து ஜேசிலாம் வந்தாங்க. எங்கள் அத்தனை பேரையும் திருடனாக்கிறதுக்காக நீங்கள் கூட்டு வச்சு பேசின்னு சொன்னா இல்லையா? முதல் மீட்டிங்கில் ஆமா அவ்வளோ வார்த்தையை யூஸ் பண்ணேன். ஒருத்தவங்க கூட வாய் திறக்கல. ஏன்னா அது தெரியும் அவங்களுக்கும், நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. நான் அதை பேசுறேன். நான் இதை பேசிட்டு என்னால் அதான் செய்ய முடியும். நான் என்ன பண்ண முடியும்? இதை பாருங்க, 7 lakh fake certificates were generated by the plastic recyclers. This was 38 times more than their claimed recycling capacity.
அதாவது 50 டன் அவன் ஓட்டுறான்னா 500 டன்னுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். நான் அன்னைக்கு திருடன் ஆயிட்டானா கிளீனா, திருடனை மாட்டினான். அது இல்லாமல் of all the plastic waste recyclers put together, the CPCB imposed a cumulative fine of 355 crores on these violations. இது வரைக்கும் 355 கோடி வந்து பெனால்ட்டியா போட்டு கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ₹1 ₹2 இல்லை. இது எத்தனை பேருக்கு இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்? நான் கரடியா கத்துறேன், என்னென்னமோ செய்யறேன், ஒன்றும் இதெல்லாம் நான் வந்து நம்ம குரூப்ல போட்டது. நான் திடீர்னு இன்னைக்கு எட்டுன்னு வந்து பேசல. என்ன வேற சமய போட்டேனா இல்லையா? நான் புரியுதுங்களா? என்னால் அதுதான் செய்ய முடியும். இப்படி நடக்குது. இப்போ நாளைக்கு ஒரு ரீசைக்கிள் காரனை பிடிச்சி உனக்கு இப்படி பண்ண அப்படி பண்ண 50 லட்சம் 1 கோடின்னு ஃபைன் பண்ணா என்ன ஆவாங்க எல்லாரும்? பெங்களூர்ல வந்துட்டு பேரம் பேசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அதாவது 1 கிலோவுக்கு 70 பைசா இருக்கலாம் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ 50 பைசா கேட்குறேன்னு இந்த சர்டிஃபிகேட் கேட்குறவன் இப்போ நீங்கள் அது வந்து ₹2000 குறைஞ்சி வந்து இன்னைக்கு 50 பைசாவுக்கு வந்துடுச்சு. எவ்வளோ இயக்கத்தனம் பாருங்க. சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச நம்ம நண்பர்களே வாங்கியிருக்காங்க. 20 லட்சம் 30 லட்சம் அப்படிலாம் வாங்கியிருக்காங்க. ₹2 வாங்கி எனக்கு கூட கூப்பிட்டா அப்போ இப்போ இல்லை. அதாவது இந்த மேட்டர் எம்எஸ்எல் இருக்குல்ல, அதை எக்ஸாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கூப்பிட்டு கூட கேட்டாங்க. எங்கிட்ட கன்சல்ட் எடுத்து நான் இபிஆர் இல்லை, நான் எங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்ட்டு விட்டாச்சு. ஆனால் அதில் பாண்டிச்சேரியில், கர்நாடகாவில், பெங்களூர்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாடு சேர்ந்து தான் இது 3 ஸ்டேட்டு, 20 லட்சம் தெலுங்கானா, ஆந்திரா. இது வாங்கிட்டு இப்போ அந்த வேலை அதன் போயிட்டு எது சொன்னாங்க. இப்போ 350 கோடி அது பெனால்ட்டி தான் போட்டிருக்காங்க, தவிர அதுக்கு மேலே நடவடிக்கை இல்லை. அது போயிட்டு அதில் என்னன்னு கேட்டால் இன்னொரு கோஷ்டி என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த வாங்கினாங்க வேறு அவங்களும் உடம்பு தானே, அது ஜிஎஸ்டியில் வரும் போல இருக்கு. இங்கிட்டு வந்தாலும் தப்பு, அங்கிட்டு வந்தாலும் அது ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்குன்னா இதெல்லாம் ஜிஎஸ்டியில வந்துடும். அவங்களுக்கு அந்த டாக்ஸ் சர்டிபிகேட் வாங்கினவங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி இருக்குவாங்க. அந்த ஜிஎஸ்டி எவேஷன்ல அவங்க போறாங்க. அதே அந்த எவேஷனுக்குள்ள இப்ப இவங்களையும் வர்றாங்களாம். டாக்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தவே ஜிஎஸ்டி கொடுத்தா கொடுத்துருக்காங்க. அதை ஏமாற்றம் அப்படிங்கும்போது வாங்கினவங்க ஏமாற்றல. அது மட்டும் இல்லை வீரசாமி, இப்போ இவன் 500 டன் ஓட்டன்றான். ஜிஎஸ்டிக்காரன் உள்ள வந்து 500 டன்னுக்கு பில்லு எடுறா ராஜான்னா முடிஞ்சு போச்சு. 500 டன்னுக்கு பில்லு எடுன்னு அதுக்கு 500 டன்னுக்கு 18% டேக்ஸை போட்டு அதுக்கு வந்து பெனால்ட்டியும் லேட் ஃபீயும் இன்ட்ரெஸ்ட்டும் போட்டான்னா அவன் எங்கேயா வெளிநாட்டுக்கு தான் ஓடணும். ஆமா, மோர் கம்ப்ளைண்ட்ஸ் மோர் கரப்ஷன். அதை சொல்லி அந்த பிரச்சனையை சொல்லி அவங்க உள்ளுக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. பெங்களூர்ல அது ஒரு பிரச்சனையா ஓடிட்டு, நம்மள அவ்வளவு டாக்ஸ் சர்டிபிகேட் தமிழ்நாட்டுல வாங்குற மாதிரி காணோம். தமிழ்நாடு கிளீனா போட்டிருக்கான். தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா 3 ஸ்டேட். கர்நாடகாவும் நான் இதுவா சொல்லல, நான் மரியாதை கருதி சொல்லல. தமிழ்நாட்டுல வாங்கியிருக்கேன் நிறைய. என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஃபிக்ஸிங் அந்த டாக்ஸ் சர்டிபிகேட்டோட அந்த சர்டிபிகேட்டோட ஃபிக்ஸிங் வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவை ஒழுங்கு பண்ணணும் அப்படின்ட்டு இப்பதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஒன்றும் பெருசா நடவடிக்கை வரல. ஆனா அந்த டிபார்ட்மெண்ட் வர்றதில்லை. ஆனா முனிசிபாலிட்டிக்காரங்க வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த என்வரன்மெண்ட் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் காசெல்லாம் கிடையாது. எல்லாரும் 10 லட்சம் 20 லட்சம் அப்படிதான் வாங்கியிருக்காங்க. அது இந்த எம்எஸ்எம்இக்கு இப்போ எக்ஸம்ஷன் போனோடனே அவங்க எல்லாம் வாங்கிட்டு அடிச்சுக்கிறது கேட்டா இப்படி பேசாம இருக்குமே நம்ம போய் வாங்கிட்டோமே. தலைவர் என்ன சொன்னாரு, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கோர்ட்ல வந்துட்டு ஆமாங்க ஆமா. அதாவது சொல்றேன், தலைவர்கிட்ட வந்துட்டு கோர்ட்ல வந்து கேட்டாங்க கன்சென்ட், நீ கொடுக்குறேன்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி தலைவர்கிட்ட வந்து பாருங்க, இபிஆருக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லுங்க, இல்லாட்டி அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்ல பதில் வந்து ரொம்ப கரெக்டான பதில்.
நான் அப்ளை பண்ணேன். சொன்னா இல்லையா? போன தடவை ஏஜிஎம்ல கேட்டாங்க இல்லையா? சொன்னா இல்லையா ஏஜிஎம்ல? நான் அப்ளை பண்ணல. இல்ல, அவரு அப்படிதான் சொல்லுவாரு, ஏமாத்தி கூட அப்ளை பண்ணிப்பாருன்னு ஆமா ஆமா, இப்ப கூட நான் வாங்கிட்டேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சார் சொல்லுவாங்க? சும்மா சொன்னாங்க. இல்லைங்க, சொல்ல நினைச்சுட்டு வாங்க நாட்கள் இருக்காங்க. அவங்களாம் காசு எடுத்துருக்காங்க. இப்போ வந்து போச்சே 10 லட்சம் போச்சு 8 லட்சம் போச்சு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இது ஒரு இபிஆர் ஒரு 1 நம்பர் அறிவிக்கிறோம். அதை விட இது எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் வேஸ்ட் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு போடுறோம். வந்துருக்குல்ல முனிசிபாலிட்டிக்கு, அதாவது முனிசிபாலிட்டிக்கான கொடுக்கலாம் நினைக்கிறேன் அந்த சர்டிபிகேட். அவன் ஒண்ணு என்ன பண்ண போறாங்களா? அதாவது அரசாங்கங்கள் வந்து வரி வசூலிச்சு நடத்துறத விட வெறும் பெனால்டி வசூலிச்சே நடத்திடலாம் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அந்த டிராப்ட் வந்ததே முனிசிபல் கமிஷனர் உட்பட யாருக்கும் தெரியும். டிராப்ட் வந்திருக்கு, அதுல வந்து பிடிக்கிறாங்க. அதாவது எக்ஸ்டெண்டட் பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொண்டு வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு நமக்கு எப்படி ஈஸியாக வந்துச்சு. அது மாதிரி அவங்களுக்கு வருது. அதுவும் ஹோட்டல்ஸ்லாம் வருது. சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் வேஸ்ட் ஜெனரேட் பண்றாங்களா, அவங்களுக்குலாம் பெரியாகப்பட்ட நாம்ஸ். அந்த இபிஆர்லாம் நீங்க அப்ளை பண்றதுக்காக அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. அவ்வளவையும் பற்றி தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப இவங்களுக்கு வருது யாரு? சாலிட் வேஸ்ட் மேனேஜர் ஹோட்டலர்ஸ் அவங்கலாம் இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம இபிஆர் மாதிரி அப்ளை பண்ணி சர்டிபிகேட் வாங்கணும். அதாவது அவங்களும் இப்ப வந்து நம்ம வேஸ்ட் வாங்குறோம், அது மாதிரி நான் இத்தனை கிலோ வேஸ்ட் பண்றேன் டெய்லி, எனக்கு இந்த வேஸ்ட்டை வந்து நான் இந்த ஆள்கிட்ட தான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி அந்த சர்டிபிகேட்டுக்கு காசு போடுறாங்க. அது வந்து இப்ப அடுத்து இப்ப டிராப்ட்ல போயிட்டு இருக்குது. அது வந்து இந்த தூசானுக்கு பின்னாடி வந்த மேட்ராக் இருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்து தெரியல. ஆமா, சட்டங்கள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கெல்லாம் யாருக்கும் சட்டம் தெரியாது. சட்டம் இருந்தாலும் அந்த சட்டத்தை புரிஞ்சுக்கவும் தெரியாது. அப்படியே அங்கிருந்து வாங்கி கொண்டு வந்து அப்படியே நட்டுறது. அப்பதான் சொல்லுவேன், நம்ம எங்களுக்கு ரொம்ப வேண்டிய நண்பரா இருந்தாரு நம்ம சிவம். அவர் தான் சொன்னாரு, வெக்கக்கேடு எனக்கு இப்பதான் சட்டம் வந்த அவர்தான் அவர்தான் சட்டத்தை கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணவர். அவரே எனக்கு இது வந்து நம்ம எடப்பாடி இது பண்ணாரு, சட்டசபை பண்ணார்ல, அது வந்து எனக்கே இப்பதான் அந்த மாதிரியாக எல்லா சட்டங்களும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம வந்து பெருசா அதிசயப்பட வேண்டியதில்லை. இப்ப ஒரே ஒரு பிரச்சனை பூசாங்க வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து எல்லாரும் வந்து மெட்டீரியலை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டீரியலை பேன் பண்ணணும்னு ஆரம்பிச்ச உடனே இவங்க சொல்றது, அமெரிக்கா, சைனா, இந்தியா எல்லாம் சேர்ந்து சொல்றது, இதையெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இவ்வளவு நாள் இருந்தது. இதையெல்லாம் சொல்வதற்கு உனக்கு வெறுமை தாங்க. மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பைசல் கமிட்டி எல்லாம் வச்சாங்க. வேலையை பாரு, பேச்சை பேசுறாங்க. எப்படி இவங்க கம்பெனிஸுக்கு பிரச்சனை வரும்போது அவ்வளவு, நம்ம கம்பெனிஸ்க்கு எல்லாம் வரும்போது அதை பண்ணிடலாங்க. சாதாரணமா அது என்னங்க கேரி போயிட்டா அதை பண்ணிடலாம். தேவையே இல்லைங்க, அது தேவையே இல்லைன்னு வந்துட்டு இப்ப வெற்றியிலேயே அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 2 விஷயம். உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னது கூட பெரிய எனக்கு ஆச்சரியம் இல்லை. இது மக்களின் வாழ்வாதார அடிப்படை சமாச்சாரம். பேசிக்கா அந்த பொருள், பேசிக் ரைட்டையும் பேசிக் அடிப்படை பொருளையும் நாங்க எப்படி பேன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பெரிய பெருமை தான். அது சைனாவோட அப்படியே தலைவன மாதிரி பேசிட்டு இருக்கு. இவங்களும் அமெரிக்காவும் அவ்வளவு பெருமை தான் பேசி இப்ப வந்து சப்போர்ட் வந்துட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்ப வந்தாங்க. அதனால வந்து இப்போ இனிமேல் பிளாஸ்டிக் விட்டுட்டு தெருவில் கிளம்பிடுறாங்க. மக்கள் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க சொல்லி ஒவ்வொருத்தரும் கையில எடுத்தாங்க. அதான் புதுசா போட்டுட்டு இருக்காங்க. வெஸ்ட் மேனேஜ்மெண்டா என்ன பண்றதுன்னு தெரியல, அவங்களால முடியல. எல்லா கண்ட்ரினாலையும் முடியல, பெரும்பாலும் மாதிரி ஓடிட்டு. அதனால இது இப்படியே போகட்டும். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, கன்சர்ன் விஷயத்த இந்த மாதிரி இருக்கணும், எடுக்காம இருக்கணும் சொல்ல முடியாம. கன்சென்ட் இல்ல,
மிடில்காரர் என்ன சொன்னாரு, எனக்கு இபிஆர் இல்லைன்னா இபிஆர் அப்ளிகேஷன் போடல அப்படின்னா மிடில் தர மாட்டேன், இந்த போடு அதே போட நான் கோர்ட்ல கொடுக்குறேன், கிட்ட கன்சல்ட் வாங்க முடியாது. ஏன் வாங்க முடியாதுன்னா இந்த 37 இருக்கு, அதனால என்னால வாங்க முடியாது. எனக்கு நீ மெட்டீரியல் தர மாட்டேன் சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் பேசுவேன் அப்படின்னு. சரி சரி அந்த லெட்டர் கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அந்த லெட்டரையும் நிறைய எல்லாத்துக்கும் ஒரு இணைச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால இதனால ஒன்றும் ஆகிடாது. நம்பி சொன்ன மாதிரி ஒரு நல்லா இது டெண்டர்ல கலந்துக்க முடியல, அந்த ஒரு இதில் வாங்கிட்டு வந்து கலந்துக்க. அதாவது இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சட்டங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து மாநில அரசினுடைய அதிகாரம் எல்லாத்தையுமே எடுத்துக்க பார்க்குது. மாநில அரசுகள் வந்து வெறும் சாதாரண ஒரு முனிசிபாலிட்டியே இல்லை வந்து பஞ்சாயத்து யூனியன் மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அத்தனை அதிகாரத்தையும் எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கும். அங்கே டெல்லியிலேருந்தே எல்லாத்தையும் ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும் உதாரணம், அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்க பார்க்குறாங்க. மாநில அரசு இவங்க கிட்ட இருக்கிற அதிகாரத்தை விடுவாங்களா, அதுக்காக தானே இப்போ எல்லாமே வந்துக்கிறாங்க பதவிக்கு. இவங்க அவங்க கிட்ட அந்த சரண் பண்ணுறதுக்கு இவங்க விடாத போராடுறாங்க. இப்போது நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிபி டைரெக்டாக வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குது. மாநிலத்தில் எல்லாம் தமிழ்நாடு வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை விடாமல் நிறுத்தின்னு இருக்குது. இப்போது சிபிசிபி டைரெக்டாக வந்து இங்கே வந்து நடவடிக்கை எடுத்து உங்கள் கம்பெனியை மூட முடியாது. அதாவது இண்டஸ்ட்ரி வந்து அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கு. இப்போது அவர் சொன்னார் இல்லையா வீராசாமி, அவங்க நோட்டீஸ் தான் அனுப்பிச்சுன்னுக்குறாங்க, இந்த இவ்வளோ ஃபைன் போட்டுக்கிறாங்க, கலெக்ட் பண்ணலன்னு. அந்த கலெக்ட் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய வேலை தான், கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இவங்க அதை வந்து எடுக்காமல் இருக்காங்க நடவடிக்கை. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம். இப்போ இந்த 37க்கு கூட நான் என்ன நினைக்கிறேன், உண்மையிலே காரணம் 84க்கெல்லாம் இப்போ நம்ம வந்து கேஸ் போட்டோம். அது அடுத்த அஜெண்டாவில் சொன்னேன். அதாவது இபிஆருக்கு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, நம்ம ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம். அது நிலுவையில் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அது நானே முந்தி கூட சொன்னேன். நிறைய பேர் வந்து இங்கே கூட இருக்காங்க, சில பேர் இபிஆர் இருந்தால் தான் நாங்கள் ஆர்டர் கொடுப்போன்ற சமயத்தில் எங்கள் அசோசியேஷன், அந்த அசோசியேஷன் நான் ஒரு மெம்பர், அவங்க ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, அது இன்னும் முடியல, அது முடிஞ்சாதான் பண்ண முடியும்னு லெட்டர் கொடுத்த போனதோடையே சொன்னால் நான் கொடுத்துருக்குறேன். அதுக்கு அது வச்சு நிறைய பேர் வந்து கம்பெனியை நடத்தின்னு இருக்கிறாங்க, ஆர்டர் எடுத்துன்னுக்குறாங்க. இபிஆர் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு. இப்போது இந்த விஷயம் முடிஞ்சிடுச்சுன்னா சுத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் போயிட போகுதுன்னு இவங்க பயப்படுறாங்க, எல்லா பவருமே. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற மறைமுக போர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதாவது யார் வந்து பவரை வந்து உரிமை கோர்றது, நான் சொல்றது புரியுதா? நீங்க இதுல எல்லாம் நிறைய நுண்ண அரசியல் இருக்குது. ஆனா அது வந்து பப்ளிக்கு வந்து அவங்களுக்கு 24 மணி நேரமும் யூடியூப் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அது வந்து நான் ஆக்சுவலாக தமிழன் டிவி இன்னைக்கு காலையில் போட்டேன், அதில் பார்த்தீங்கன்னா கூட சொல்லியிருப்போம். அது யூடியூபும் டாஸ்மாக் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்போ பயங்கரமான சிக்கல். இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஒரு கம்பெனிக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு இப்போ பெனால்ட்டி வருது, இல்லைன்னா சீல் பண்ணி அது பண்ணிட்டு வான்னு மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? எங்க கோர்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோர்ட்டுக்கு போறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து தொழில் நடத்துறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது அமுல்படுத்த முடியாத சட்டங்களை போடுறது, அதை வந்து மீறிட்டான்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறது, அதுக்கு மேல கேட்டால் ஆன்டி இண்டியன்னு சொல்லிடுறது, இப்படி வந்து தான் போகுன்னு இருக்கு. இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கின்னு இந்த தொழில் முனைவோர்லாம் ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க சேர்ந்து பண்ணாதான் செய்ய முடியும். ஆனால் எல்லாரும் சுயநலமாக இருந்துக்கின்னு எனக்கு என்ன உனக்கு என்ன ஈகோ வச்சுக்கின்னு நிறைய இது பண்ணிக்கின்னு நான் மட்டும் இருந்தால் போதும், அவன் வரக்கூடாது உடனே எல்லாரும் இப்படி நினச்சா அவன் வந்து இது பண்ணுறது, இதுதான் நடந்துன்னு இருக்கு. அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலான ஒரு நேரம். என்னுடைய கடமை சொல்லின்னு இருக்கிறேன், அவ்வளோதான்.
அது வந்து நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் நான் சொன்னதில்லை, எல்லாம் வந்து அரசாங்கம் சொல்லின்னு இருக்கிறது. அது எப்படின்றது நீங்கள் தான் அதை பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே இது சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. எல்லா போஸ்ட்டும் சொன்னேன். இந்த தலைவர் போஸ்ட்டுன்றதையும் 25 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. இப்போ கூட நான் வந்து இந்த பைலாலாம் பண்ணணும் கொள்ளணுன்றது தான் இது பண்ணேன். அதுவும் வந்து கடந்த 2 வருஷத்தில் சரியான முறையில் ஒத்துழைப்பு இல்லாததுனால என்னால் பண்ண முடியல. அதனால் வந்து நான் வந்து உங்களை தான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த 3 வருஷமாவது எடுங்க. நான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன், வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்க. இல்லை, அதாவது எனக்கு தெரியுதுப்பா விஷயங்கள், ஆனால் அதை வந்து நம்மளால வந்து சொல்லி புரிய வைக்கிறதுன்றது ரொம்பவும் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் இல்ல முள் படுக்கை மட்டும் இல்ல. இதனால பன்னீர் எனக்கு ஃப்ரெண்டுங்கெல்லாம் வேற எதிரி ஆயிடுறாங்க. ஃப்ரெண்டு நான் வந்து பொது நலமா செய்யணும்னு சொல்றதுனால வந்து அது சில பேருக்கு பிடிக்க மாட்டேன்து. ஏன் நீ அவருக்கு செய்யற, இவருக்கு செய்யற, இப்படி பண்ற, இப்படி இல்லாம நம்ம நடத்த முடியும் ஒரு அமைப்பை. எல்லாருக்காக தான் நடத்த முடியும். தலைவர் 25 வருஷமா இருக்காரா, இன்னொரு 25 வருஷம் அவர் இருக்கணும்னா நம்மளால ஆண்டவனை ப்ரே பண்ணி செய்ய மாட்டாங்க. சார் வந்து இந்த மாதிரி நம்மளால யார் ஆழ்வார்கள் ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்லி கேட்படுறாங்க. நல்ல கருத்துக்கள் யார் சொன்னாலும் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். யாரும் நல்ல விஷயங்கள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து எழுதுறாரு. அதனால நம்ம சைடு வந்து கொஞ்சம் இதா இருக்கு. நீங்க அதை வந்து நினைக்காது, இருக்கிற பக்கத்துல நல்லபடியா கரெக்டா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் போதும் சார். அது நீங்க அந்த இடத்துல அதே மாதிரி தலைவர் போஸ்ட் வந்து நீங்க அதை கேட்கவே வேண்டாம். அது எல்லோருக்கும் ஒரு கொண்டதான் நான் நிறுத்திட்டேன். எங்க தொழில் இதுவரை நல்லா, இதுக்கு மேலே நல்லா நடக்க மாட்டீங்கன்னா நீங்க தலைவரா இருங்க. இல்ல தொழில் வந்து எப்படி வேணாலும் ஆகணும்னு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மாதிரி எமோஷனலா மிரட்டியே இது பண்ணிக்கிறது சார். உங்களை சில பேர் வந்து கோச்சாலும் நண்பர்கள் பயிரானாலும் பல பேர் உங்களை வாழ்த்துறோம், பல பேர் உங்க பின்னாடி நிற்கிறோம். அதுதான் உங்களுடைய சிறப்பு. நன்றி. நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், ஆனா இதை மட்டும் கேட்க மாட்டோம். ஒரு குடும்பத்துக்கு அப்பா தான் தலைவர், பிளாஸ்டிக்கு அப்பா தான். அப்பாங்கிறது ஒருத்தர் தான் இருக்க முடியும். தலைவர் தான் நாங்க வேற எந்த அப்பாவை மாற்ற மாட்டோம். தலைவர் அப்படிங்கிற சமாச்சாரம் ஏகப்பட்ட தலைவர்கள் பல்வேறு கட்சிகள்ல இருந்து ஆரம்பிச்சு, சங்கங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் இருக்காங்க. ஆனா இது என்ன யூனிக் சார்ட் அப்படின்னா, ஒரு சின்ன பெரிய சமாச்சாரம் கேட்டா, இவர் யாரையும் சார்ந்து இல்லை. அதான் உண்மை. அந்த மினிஸ்டர் இவர் யாரையும் சார்ந்து இல்லை. இவர் சார்ந்து இருக்கிறது லாஸ், சட்டங்களை சார்ந்து இருக்காரு. இந்த சட்டங்களை சார்ந்து அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கங்களை சார்ந்து அந்த நுணுக்கங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரே ஒற்றை எனக்கு தெரியும். தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு வாட்ஸ்அப் லைவ்ல நான் பார்த்திருக்கேன். இவருக்கு தான் இதை பற்றிய இதை இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்ச ஆட்கள் நம்ம கிட்ட இல்ல, நம்ம கிட்ட மட்டும் இல்ல எங்கேயுமே இல்ல. சோ இப்படி ஒரு யூனிக்கா இருக்கிற ஒருத்தர் வந்து கிடைச்சத போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுல மேட்டர் எவ்வளவுதான் சமாச்சாரம். உலகத்துல பிளாஸ்டிக்கை பத்தி பொதுவா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவா பிளாஸ்டிக்னா பொதுவா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள இப்படி போனோம்னா, எது ரீசைக்கிள் நான் ரீசைக்கிள் அப்படின்னு போனோம்னா நம்ம இந்த தொழிலை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பாருங்க. இதுதான் மேடம். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு மேடம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், என்ன சட்டம் கொடுத்தாச்சு 146, 141 பிரகாரம் ஹைகோர்ட் சட்டங்களும் சரி, சுப்ரீம் கோர்ட் சட்டங்களும் சரி வந்த அன்னைக்கு அமலுக்கு வரணும். ஆனா அரசாங்கம் அதை செய்யல. நம்ம செய்ய சொல்லலாம், இல்லாட்டி போய் கண்டெம்ட் போடலாம், இப்படிதான் நம்ம நினைப்போம். அவர் என்ன நினைக்கிறாரு பாருங்க, இப்படி கண்டெம்ட்டுக்கு போனா வேற இனத்தையாவது ஒண்ணு பண்ணி
இந்த ஆர்டரை காலி பண்ணிட்டா என்ன பண்றது? அதுதான் அந்த முன் யோசனை இருக்கு பாருங்க, அதான் மேட்ரு. அப்படி முன் யோசனை இருக்கிற மாதிரி எங்கள்ட்ட யாரும் இல்லை. அதனால நீங்க இதை வச்சிருந்தேன் ஆகணும், வேற வழி இல்லை. இது ஒரு சிறப்பா யூனிக்கா இருக்கக்கூடிய இந்த விஷயத்த அதை அதே சிறப்புடனும் அதே இதோட நீங்க பயணிக்கிறது தான் தொய்வில்லாம அதை பயணிச்சுட்டே இருக்கணும். சரி, நாங்கெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒரே ட்ரஸ்ட் நடவடிக்கையில ஒரு பெரிய விவாதம் நடக்குது. லெனின் ஒண்ணு சொல்றாரு, ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் அதை அப்போஸ் பண்ணுவாங்க. அப்போஸ் பண்ணிட்டு இது இந்த முடிவை நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம போருக்கு அடங்கக்கூடாது, நம்ம போர் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. சொல்லும் போது அவர் மட்டும் தனியா சொல்றாரு இல்லை அப்படின்ட்டு. அதை அவர் விலக்கி சொல்றாரு. விலக்கி சொன்ன பிற்பாடு அவங்கெல்லாம் என்ன, அவங்க ஒழுங்கான டிசிப்ளின்ஸ், அவங்களுடைய உண்மையான இப்ப என்ன சொன்னார் பார்த்தீங்களா, என்ன சொன்னாலும் கேட்கறோம், எதை கேட்க மாட்டோம் அப்படின்னு. அதனால லெனின் சொல்றத நாங்க கேட்கறோம், ஆனா எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு தான் கேட்கறாங்க. கடைசியில் அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு, போரெல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஸ்டாலின் சொல்றாரு, அந்த ஒரு பேச்சை மட்டும் அன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க சொல்றபடி அவர் கேட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம யூனியன் சோவியத் யூனியனே இருக்காது அப்படின்னு. ஸோ அதுதான் இருக்கிற விஷயம். அது எங்களுக்குள்ள நாங்களாம் வெறும் சீட சொல்லாமன்னா இருக்கலாமே தவிர அந்த தலைமை அப்படிங்கிறது, அதுக்கான அந்த சமாச்சாரம் அப்படிங்கிறது அது உங்ககிட்ட இருக்கு. அது உங்களுக்கும் உபயோகமா இருக்கும், எங்களுக்கும் உபயோகமா இருக்கும். அதனால இந்த கருத்தை விட்டுருங்க, இந்த கருத்தையெல்லாம் நீங்க சொல்லுங்க. நாங்க பல ஏற்றிகளை இருக்கிறதாலதான் நாங்க கட்ட முடியும். அவ்வளவுதான். ஐயா, எல்லாரும் 25 வருஷம் வரைக்கும் அவருக்கு கண்டினியூவா இருக்கணும்னு சொல்றாங்க. வயது மூப்பு காரணமாக அவரால் ஆக்டிவ் பண்ண முடியாது. 5 வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் முடிஞ்சா 10 வருஷம் ரெனியூவல் பண்ணுங்க, போதுமானது. இது நீங்க என்ன சார், நான் சொல்றது தப்பே தான் இருக்கா? சார் இல்ல சார், நீங்க சொல்றீங்க வேணாம் விட்டு போறேன்னு இருந்தா கூட நான் என்ன சொல்றேன்னா 25 வருஷம் நம்மளால முடியாது. நல்ல கண்ணு மாதிரி 25 வருஷம் ஆயிடுத்துப்பா. சார் நான் சொல்றது இன்னும் 25 வருஷம். நீ வேற ஒரு 5 வருஷம் நீங்க ரெனியூவல் பண்ணுங்க. அது ஒரு வாழ்க்கை. தலைவருடைய பொறுமைக்கு பற்றி சொல்லுங்க. திருச்சிக்கு பக்கத்து மாவட்டத்துல பிளாஸ்டிக் ரைட் நடக்குது. ஒரு பிபி கவர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ரைடு, பாக்கி 5-6 பேர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேரடியா தொடர்பு கொள்ளாம ஒவ்வொருத்தர் தூத்து விடுறாங்க. தூத்து விட்டு ஜியோ 84 ஜியோ 37 அப்புறம் கோர்ட்டு தீர்ப்பு எங்க, இப்படி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுக்கே எனக்குலாம் பிடிக்கல. பிளாஸ்டிக் தொழில இருந்துட்டு திருட்டு பயிர் மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜியோனா ஒரு பத்திரமா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது கூட யாருக்கும் விருப்பம் இல்லை. பிரச்சனைன்னு வரும்போது யார் இதுல இட்டுவாங்க தேடி முடிச்சு போன் பண்ணி கேட்கறாங்க. சொல்றதுக்கே பொறுமை இல்லை. ஆனா இப்ப நம்ம ஈஸி மீட்டிங்கே இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டோ ஜாஸ்தி இருக்கும், வர வர இங்கேயே குறைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க போது நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோம். ஆனா நீங்க தொடர்ந்து தலைவரா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் தலைவர் ரொம்ப தூரம் சொல்லிட்டு இருக்காரு, யாராவது தலைவரை தேர்ந்தெடுக்காங்க. அவர் யாரையாவது விருப்பப்பட்டு யாரையாவது ஒருத்தரை 1 மாசம் தலைவராக இருக்க வச்சு பார்த்துட்டு பாக்கி யோசனை பண்ணுங்க. நீங்க எல்லாம் எமோஷனலா பேசுறீங்க. ஆனா நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். ஈடுபாடு தான் காரணம். ஆனா அதே நேரத்தில் எனக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு, எனக்குன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கும் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாம் இங்கே வராதவங்களுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் காரணமாக இருக்கும், பல்வேறு விதமான இதில் இருப்பாங்க. இப்போ நம்ம போன வருஷம் கூட நம்ம எல்லாம் வாங்கணும். ஒரு 130 பேர் நமக்கு அந்த லைஃப் மெம்பர்ஷிப்பை ரெனியூவல் பண்ணாங்க. இன்னைய வரைக்கும் நம்ம யாருக்கும் யாரையும் நம்ம விளக்கலை, யாரையும் செய்யலை, எல்லாரையும் நம்ம வச்சுன்னு இருக்கோம். இப்போ இந்த வருஷம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் தான் கேலண்டர் அனுப்பிச்சோம், யாரையும் ஒருத்தவங்களை கூட விடலை. அதை மாதிரி நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்ன்றது தான் என்னுடைய எண்ணம். நான் எந்த காலத்துலேயும் யாரையும் விளக்க மாட்டேன். எனக்கு மனசு தெரிஞ்சு நான் விளக்க மாட்டேன். செப்மால கூட எவ்வளோ நடந்தது எல்லாருக்கும் தெரியும். யாரையும் நான் இது வரைக்கும் விளக்குனதே கிடையாது. ஏன்னா ஒத்துமைன்னு பேசிட்டு நீ வானா நான் வானான்னு சொல்கிறது நானே அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிற மாதிரி ஆகும். எல்லாரும் நண்பர்களாக இருந்தவங்க தான், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இப்படி இருக்காங்க.
அது வந்து இந்த தொழிலை காப்பாற்றணும் தான் நம்முடைய முதன்மையான கடமை. அதுக்காக வந்து இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சிங்கன்னா நான் போயிடுவேனே தவிர இது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அமைப்பு வந்து என்னைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு அமைப்புன்ற பெயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்கள் அவர்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கின்னு அதுவும் இந்த சிறு தொழிலில் வந்து ரொம்ப அநியாயம் நடக்குது. அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. இந்த அமைப்பு வந்து என்னைக்கும் இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய விவரம் தெரியாதவர்களுக்கு வந்து உழைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். நான் தலைவராக வந்து ஆரம்பத்துலேருந்தே செப்மா ஆரம்பித்த நாள்லேருந்தே ஜவஹர்லால் அந்த இடத்துலேருந்தே நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வேணாம். ஆனால் எடுத்துக்கின பொறுப்பை 100% அதுக்கு மேலே தான் நிறைவேற்றணுன்ற எண்ணம் உடையவன். அதனால் இந்த அமைப்பு இருக்கணும் என்னைக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும். புரியுதுங்களா? அந்த வந்து அமைப்பு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு அமைப்புக்கு இதை நல்லபடியாக கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை எல்லாமே. அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துழைங்க. நான் வந்து இந்த பைலா வந்து உங்களுக்கே தெரியும் எத்தனை ஈசி மீட்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது நான் பண்ணேன்னா நானும் ஏதோ அவர் இஷ்டத்துக்கு பண்ணினாருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்க கையில் சொல்லியிருக்கேன். பண்ணுங்க 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 எல்லா நிர்வாகிகிட்டையும். ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து பல தடவை சொல்லி வெறுத்து போய் தான் நான் வந்து இப்பயும் அதான் பண்ணிடலான்னு பார்த்தா அது முடியல. இப்போ நான் ரெடி பண்ணி இந்த இதில் நான் கொடுத்துட்றேன். அடுத்த இதுக்குள்ளே அதை வச்சு நீங்கள் இந்த அமைப்பை வந்து நடத்துங்க. நம்ம வந்து இவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் காமராஜ், நமக்கு வந்து முகவரி கொடுத்து நம்ம தொழில் தான். இந்த தொழில் உண்மையிலேயே நல்ல தொழில். இதில் இருக்கிறது குப்பை பிரச்சனை. அதுக்கு நம்ம காரணம் இல்லை. அது வந்து பல காரணங்கள் இருக்குது. அது உண்மையாக நம்புகிறேன் நான். அதுதான் இவ்வளவு செய்கிறேன். அதே நேரத்தில் சிறு ஆட்களை வந்து பாதுகாக்கணும்னு இது நான் சொன்னதில்லை, எல்லா பெரிய தலைவர்களும் சொல்லியிருக்கிறது தான். இதை சொல்லி தான் காந்தியா இன்னைக்கு வந்து இது பண்ணி ஜெயிச்சாரு. அது வந்து ஆனால் அந்த அன்னைக்கும் காந்தி கூட அத்தனை கோடி பேர் இருந்தாலும் 1,00,000 பேர் தான் இருந்தாங்கன்றது தான் வரலாறு. அதனால் இது அமைப்பு இருக்கணும். எனக்கு அவ்வளோதான். அந்த அமைப்பை நல்லபடியாக கொண்டு போகணும். அதுதான் எனக்கு உண்மையிலே ஆசை. அதுதான். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க. மேற்கொண்டு நான் இந்த இபிஆர் வந்து நம்ம கேஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபிலிம் ஓட்டுறவங்க யாரும் எந்த விதமான வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ரீசைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு அது வந்து பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா வந்து ரீசைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ரெனியூவல் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அவங்க போய் வந்து சொல்ல முடியாது எனக்கு வந்து இன்னும் ரெனியூவல் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு காரணம் கிடையாது. ஆனால் அதுலேயும் சில சூட்சமங்கள் இருக்குது அந்த ரீசைக்கிள் விஷயத்துலேயும். ஆனால் அது வந்து இப்போ எப்படின்னா இனாமா கொடுக்கறது இனாமா பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுது. ரொம்ப மோசமாக இருக்குது. பல இடத்துல போய் நிறைய லட்சக்கணக்கிலெல்லாம் இழக்கிறாங்க. இதை வந்து சொல்கிறதுக்கு தயவுசெய்து எல்லாரும் மன்னிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வைக்கிறோம். இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இதை அமைப்பையும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணி நம்ம கொடுக்கறது கூட ஒருத்தவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், அதாவது நிதி பிரச்சனை இல்லாமல் நடத்தணுன்றது தான் ஒரு கார்பஸ் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பைசாவும் இல்லை, அதை விட சின்னதாக இருந்தால் கூட அதை சேமித்து தான் பண்ணின்னு இருக்கோம். இதை நல்லபடியாக ஆக்கி ஒரு இது பண்ணி கொடுக்கணுன்றது தான் நான் பண்ணின்னு இருக்கேன். அதனால் எல்லாரும் ஒத்துழைங்க. நம்ம தொழில் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம். இந்த அமைப்பை வந்து கட்டி காப்பாற்றுங்க. எனக்கு அப்புறமா கூட இது நல்லபடியாக நடந்தால் தான் நமக்கு பெருமை. அதுதான். இதில் எவ்வளோ பேர் எதிர்ப்பாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஆதிக்க சக்திகளாக எதிர்ப்பாக இருக்குது. நம்ம லைனில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் எதிர்ப்பு பண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்ம ஒர்க்கு கரெக்டாக இருந்தால் நம்ம ஜெயிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாதுன்றதில் நான் முழு நம்பிக்கை உடையவன் நான். அது தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதுதான் என்னுடைய இதுவே மோட்டோவே. அதனால் இந்த அமைப்பை வந்து விட்டுடாமல் காப்பாற்றுங்க.